ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டி பியூட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ குழம்பு எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்ம டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற தண்டு, அந்த காம்பு அதை எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல் உப்பு, 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கிறேன். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, எல்லாம் தனித்தனியாக போயிடும். ஒரு கொதி ஒரு அளவுக்கு வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதெல்லாம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே சேர்த்துங்க, அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வடை இந்த மாதிரி செய்கிறதுக்கு குழம்பு வச்சு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி, அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் கொதிச்சக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது, அதனால நான் 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துருச்சு, அதனால நான் வேக வச்சு எடுத்துருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க போதும். ஏன்னா நம்ம வாழைப்பூவை முன்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சத்தும் கூட. இப்போ நம்ம வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.